சார் எங்க அப்பா எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் காசு கேட்கும் போது எங்க அப்பா வசந்த மாளிகை, சிவாஜி கணேசன், ரத்த கண்ணீர், எம்ஆர் அதெல்லாம் வாங்கலாம். எதுக்கு பிரதர் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இருக்குது என் ரத்தம், என் வேர்வை. ஒரு ஆர்டிஓ ஆபீசரை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டேன். என்னோட எக்ஸ்பென்ஸ் பத்தாது. உங்க எக்ஸ்பென்ஸ்க்கு ஆர்டிஓ ஆபீசர் பத்தாது. அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. தேவையில்லாம gift வாங்காதீங்க, தேவையில்லாம பர்த்டே gift கொடுக்காது. இது ஒரு மோசமான கலாச்சாரம். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இவங்க பண்ற செலவு எச்சலா வர வர ஏன்டா டெக்னாலஜி ஏன் இப்படி முன்னேறிச்சுன்னு கூட ஒரு வெறுப்பு இருக்கு. பாக்கெட் மணி பிரச்சனைனால நான் அப்பாட்ட லாஸ்ட் 2 மந்த்ஸா நான் பேசவே இல்ல. 2 மாசமாவா? பேசவே இல்ல. உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா ஹாப்பி அப்படின்னு தோணும்ல? அது என்ன மாசம்? மந்த்லி ஒரு 50,000. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. நீ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட என்கிட்ட பைசா தரது இல்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்களுக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எமர்ஜென்சில வேற வருதா? நீங்க வாங்க, நீங்க கொடுங்க, மைக்க கொடுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சோ இன்னைக்கு பாக்கெட் மணிங்கிறது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போதுமா போதலையான அந்த பக்கமும் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். இப்படி பாக்கெட் மணி கொடுப்பதால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிற 2 தரப்பையும் நம்ம பேச போறோம். ஒரு பக்கம் பெற்றோர்கள், மறுபக்கம் பிள்ளைகள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க? இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் மணி கேக்குது? ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? வாங்க, உங்க மனசுல இருக்கறதெல்லாம் வந்து கொட்டுங்க. மம்மி நெக்ஸ்ட் மந்த் நாங்க டூர் போறோம். 1500 தான். நாளைக்கே பே பண்ணனும். நாளைக்கே பே பண்ணு. இப்ப நான் மறந்துடுவேன். நான் மறந்துடுவேன். நீங்க மறக்காம கொடுங்க. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில தூக்கும் போது நம்மால டிஃபரண்ட் டைப். நாங்க டூர் போறோம். எனக்கு 2500 வேணும். ரெடி பண்ணி வெச்சுக்கோ. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வெச்சுக்கோ. 1.25 ரூபாயா? சரி வேணாம்னா கொடுத்துரு. இரு டைரக்ட். ஒன்னு சொல்றதே வந்து பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அது வந்து நீங்க இவ்ளோ அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல இவ்ளோ தேவையாமா அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல. எங்க லிமிட்டே வேற. பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. 100 ரூபாய் எடுத்துட்டேன்ப்பா, கிளம்புறேன். அப்படி 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். டாடி எந்த ஷர்ட்ல பணம் இருக்கு? எந்த ஷர்ட்ல பணம் இருக்கு? சரி இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமா? அதாவது அவருக்கு எவ்வளவு வேணுங்கிறது பிரச்சனையே இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறதா இப்ப மேட்டர். 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த என் சன் இருக்கார் சார், ஒரு பார்வை பாப்பாரு வந்து. எப்படி இருக்கு அந்த பாரு? டேடி காசு வேணும். எதுக்கு நீ நான் வேணும்? என்ன கேக்குறீங்க? ஸ்டேஷனரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், கொடுங்க. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படா. ரெடி பண்ணி வைங்க. அவ்வளவுதான். என்ன பார்க்க மாட்டார். நான் கம்முன்னு நிப்பேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கம்முன்னுறீங்க? டைம் ஆச்சு. ஒரு அதட்ட அதுலயே எனக்கு பயந்தே போயிடுவேன். இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. எங்க ஃபாதர்ட்ட வந்து ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக 5 ரூபாய் காசு வேணும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி, அது ஒரு 10 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவேன். காசு ஆனா இப்ப என்ன, 10 செகண்ட்ல டாடி பாக்கெட்ல இருந்து 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டேன். வரண்டா சின்னசாமி. சரிடா. என் பையனுக்கு வந்து வாரம் 250 ரூபாய் கொடுப்பேன் சார். ஒரு சில நேரத்துல 250 ரூபாய் பத்தாது. இது ஹாஸ்டல்ல சாப்பாடு போடுறாங்க, அங்கேயே தங்குற. என்னடா செலவுனாக்கா? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, 4 பசங்க கூட போனா தெரியும் உனக்கு. நீ படிச்சு நீ காலேஜ், உங்க அப்பா காலேஜ் அனுப்பியிருந்தா உனக்கு தெரியும். பேசாத, குடுத்துட்டு போவாத. வயிறு சொல்றேன்டா, உன்னைய பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றடா. சார் எங்க அப்பா எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் காசு கேட்கும் போது எங்க அப்பா பெரிய நடிகன் ஆயிடுவாரு. அந்த டைம்ல வசந்த மாளிகை, சிவாஜி கணேசன், ரத்த கண்ணீர், எம்ஆர் அதெல்லாம் வாங்கலாம். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவேன். ஹாஸ்டல்ல இருக்கேனா, அடுத்த நாள் காலையில தான் காசு தருவாரு எனக்கு ஊருக்கு போகும்போது. அப்ப எப்பயும் போல அவர் ஆபீஸ் ரூம்ல தான் பணம் எடுப்பாரு. மாரி அப்பா மாரி பணம் 200 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும் தெரியுமா? கால்னா கேட்கப்படாது. ஏன்டா போன வாரம் 2 நாள் தான் இருந்தேன், அதுக்குள்ள உனக்கு பணம். சரி வழக்கம் போல அந்த 300 ரூபா தானே. இல்ல இந்த வாரம் ஒரு 200 ரூபா அதிகமா வேணும். ஒரு சில்லற காசு 500 ரூபாய் தான் செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு உடனே அவர் மூஞ்சி மாறுங்க. டேய் இது இருக்குது என் ரத்தம், என் வேர்வை. வேர்வை ஒவ்வொன்னும் நான் ஜென்மத்தை செருப்பால அடிக்கிறேன். எப்பா இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பாத்துட்டேன். நீ பணத்தை கூட, நான் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. பேசுவடி நீ, இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. இந்த மாதிரி சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணலான்னு பாப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் பணம் வாங்கின உடனே மறந்து போயிடும். வேற என்ன சென்டிமெண்டல் அட்டாக் பாருங்க? ரத்தம், என் வேர்வை தவிர வேற. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. எங்க அப்பா, டேய் உங்க அப்பா தொழிலதிபரா இருக்கலாம்டா. எங்க அப்பா கோமணத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ண வர்றா. அவர் கோமணத்தினா கட்டணும், எதனா கட்டணும். நீ என்ன கோமணம் கட்ட விட்டுறாத. பயபிள்ளைக்கு
3 நேரமும் சோத்த கொட்டி துணிமை எடுத்து கொடுத்து படிக்க வச்ச பாத்தீங்களா அந்த திமிர்ல பேசு. பணத்தை கொடு இல்லாட்டினா ஹாஸ்டல்ல அசிங்கப்பா போயிடும். அந்த டயலாக் பண்ணீங்க எனக்கு சொல்ல முடியுமா? இது என் ரத்தம். உங்க அப்பனோட ரத்தம்டா ரத்தம். உண்மைதான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்தவங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணியும் வேல்யூபிள். இப்ப இருக்க பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல போறது. நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய். நானு 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சிரமப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். அதனால 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி. அதனால இது என்னுடைய வேற வேலை சம்பாதிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார். வேற ஒண்ணு அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்ப்பா அப்படின்னு இப்படியே பாப்பாரு, கையில கொடுப்பாரு. வேணுமா அப்படின்ற ஒரு லுக் கொடுப்பாரு. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு. அப்படியே வச்சுக்கிட்டு இதை வாங்காம போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இப்படியே கையில இருக்கும் சார். வேணுமா அதே லுக் இருக்கும் சார். சரி போ இந்தான்னு கொடுத்துருவாரு. போய் தொலை. எது போய் தொலையா? ஆக்சுவலா என் சன் இது வரைக்கும் என்கிட்ட பாக்கெட் மணின்னு கேட்டதே கிடையாது. எல்லாமே இன் கைண்ட். பிளே ஸ்டேஷன் வேணும், மொபைல் வேணும், இட்ஸ் ஆல் ஒன்லி இன் கைண்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் என்கிட்ட வரவே வராது. பணமா வாங்கினா செலவாயிரும். பிளே ஸ்டேஷன் வாங்கினா ஒரு அசெட்டா இருக்கும். நானும் சம்மதிச்சேன். டைரக்ட் டீலிங் வித் தி ஃபாதர். எனக்கு தெரியாம வாங்குறது தான் அதிகம். ஆனா நீங்க சொல்லல பக்கத்துல உங்க பொண்ணு சிரிக்குதே. அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. நீங்க யார்ட்டமா கேப்பீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க. அவங்க வந்து என்கிட்ட நீ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட என்கிட்ட பைசா தரது இல்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்களுக்கு. ஐ வாஸ் வெரி இந்த விஷயம் உங்களுக்கு எமர்ஜென்சிலாம் வேற வருதா? எனக்கு 1000 மரத்துல இருக்கும்டா. அதல அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க வாங்க நீங்க. அது என்னதான் எமர்ஜென்சி அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்க மைக்க கொடுங்க. பணம் கொடுக்கறது இல்லையாமா? டெபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஆக்சுவலா இவ கேக்குறா நான் நீயா கொடுக்கறியா இல்ல பர்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கட்டுமா? அவங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்குங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க. Thank you. அவளோட ஒரே எமர்ஜென்சி நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் காரன் வந்தா நான் எங்க போய் வாங்க முடியும்? எமர்ஜென்சி வரதுக்குள்ள அவன் போய்டுவான். 5 ரூபாய் தான்டா கேட்டேன். சார் எங்க அம்மாட்ட கேட்டா அப்படியே ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு கொண்டாரு பாப்பாங்க. அப்படியே அப்படி நின்னுட்டு ரியாக்ஷனே இருக்காது சார். அவங்க குடுக்குறாங்களா குடுக்க போறாங்களா இல்ல நிஜமாவே குடுத்துருவாங்களா ஒண்ணுமே தெரியாது. அப்படியே குறு 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 அப்படி எதுக்கு பணம் ரீசன் அப்படியே அத சொன்னா ஆக்சுவலி அவங்க கேட்டா கொடுத்துருவாங்க சார். ஆனா கேக்குற விதம் அந்த அந்த டாக்டிக்ஸ் நமக்கு தெரியணும். அங்கதான் இருக்குது ப்ராப்ளம். அத சூப்பரா பண்ணீங்க. எங்க உங்க அம்மா எங்க இருக்காங்க? வெளிய வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்குறியா? ஏன் அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? அது யோசனை பண்ணாம இல்லங்க. எது கேக்குறாங்க நம்மள கொடுத்துருப்போம் சார். அது பேசுறதே பொய் தான் சார் பேசுவாங்க. உண்மையை சொல்லியே காசு வாங்க மாட்டோம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். டெய்லி இவ்வளவு காசு செலவாகுதுன்னு கணக்கு. அவங்க பண்ணல ரொம்ப நல்லா இருக்கு. செம காமெடி. காசு கேட்டா கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த டைம் நீ கேக்குறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நீ பில்லு தரணும். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணும். அது எனக்கு தெரியும். அவங்களுடைய சில்லி பிஹேவியர் என்ன நீங்க பணம் கேட்டா வாங்கினா ப்ராப்ளம். கைண்டா வாங்கி போறேன். கேட்பேன் கடைக்கு ஏதாவது போகணுமா சாமான் வேணுமான்னு கேட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போவேன். 50 ரூபாய் வாங்கிட்டு மீதி நான் வச்சுப்பேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னங்க ஆட்டே போற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சுடுற பணம் பத்தி நான் கேட்கல. முறையாக கேட்டு வாங்கும் பணம் தான் கேக்குறேன். சார் பணம் கேட்டா உங்க அப்பா உனக்கு பணம் கொடுத்தாதான்டா நல்லவன். காசு குறா பணம் கொடுக்குற வரையும் தான் உங்க அப்பா நல்லவன். கொடுக்கும்போது பொறிக்கட்டல மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கரெக்டா கைக்கு டெலிவரி ஆகும்போது இப்படி வரும். டெலிவரி ஆனோடனே இப்படி தள்ளி விட்டுறாரு. அப்படின்னு புரியல. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். புரியும்படியா சொல்லு. கரெக்டா மெதுவா கையில கொடுக்குற மாதிரி வருவாரு. பணம் கைக்கு வந்துட்ட அப்புறம் இப்படி அவர் கை என் கையை அடிக்கும். ஏன் அப்படி வச்சுக்க அப்படிங்கிற டோன் அது. நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். காசு குடுக்கலன்னு சொன்னா நான் எங்காவது போயிடுறோமா அப்படின்றது. என்னை தேடாதீங்க உங்ககிட்ட இருக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோச்சிட்டு போயிருவாங்க. எங்காவது ஒரு பக்கம் அப்படி போயிரு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளிய போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். எவ்வளவு பணம் கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பி? மாசம் கேக்க கொடுக்கணும் சார். கேக்க கொடுக்கணும். எவ்வளவு சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லிடு ராஜா. ஜென்யூனா உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா ஹாப்பி அப்படின்னு தோணும்ல? அது என்ன அமௌண்ட்? மாசம் மந்த்லி ஒரு 50,000 கொடுத்தா சந்தோஷம். 50,000. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? இது வந்து மேக்ஸிமம் சொல்றேன். அவ்வளவு கொடுத்தா அதுக்கு அப்புறம் ஓகே மினிமம் இவ்வளவாவது கொடுத்தா தான் சந்தோஷமாவே இருக்க முடியும். அது எவ்வளவு? ஒரு 10 to 15,000. 10 to 15,000. நீ என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? பொண்ணு மேல கண்ண வைக்காதீங்கம்மா. 15,000க்கு என்ன செலவு பண்ணீங்க ஆக்சுவலா? சார் அதான் சார் நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ட்ரீட், கிஃப்ட், மொபைல் ரீசார்ஜ், பெட்ரோல், டிராவலிங், ட்ரிப். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த டிராவலிங்கிறது ட்ரிப்புங்கிறது ஒண்ணு தானே? மத்த டிராவலிங்க்கு காசு கொடுத்துருவாங்க. ட்ரிப்புங்கிறது என்னது? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கார்ல அவங்க எங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு வர. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். ஒரு டிரைவ் ஒரு டிரைவ் சும்மா நாச்சுக்கு வண்டியில போயிட்டு வரும். ஓகே. இல்ல ஃப்ரெண்டோட ரிசார்ட் வந்து மகாபலிபுரம்ல இருக்கு. எப்பயாவது டைம் கிடைச்சா
எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒண்ணு கட்டிக்கிட்டு முத்த கொடுக்கறது, கடைசியில கெட்டு குட்டிச்சுவராய் திரும்பி வரும். எனக்கு காலேஜ்ல எங்களால ஒன்னா இருக்க முடியாது, எல்லாமே பிஸியா இருப்போம். சோ ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு வரும். சோ அந்த மாதிரி போறப்போ நம்மளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கையில காசு. அப்போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். இப்ப இந்த பக்கம் வர பிள்ளைகள் நிறைய செலவு பண்றாங்க, அதுக்கு அவங்க ஒரு நியாயங்கள்லாம் கற்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பண்ற எந்த செலவு உங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டா? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். செல்போன் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினாவே போதுங்க. ஆனா 10000 ரூபாய் தான் செல்போன் வேணுங்க. 3000 ரூபாய் செல்போன் அவங்க யூஸ் பண்ணலாம் சார். ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? நான் வந்து வைஃபை வேணும், MP3 வேணும், 5 MB கேமரா வேணும், அப்புறம் என்ன சொல்றது எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். அப்பதான் அந்த போன் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தலையில போற ரப்பர் பேண்ட்ல இருந்து செருப்பு வரைக்கும் இப்ப எல்லாமே சோஷியல் ஸ்டேட்டஸ். அது நான் இருக்க காலேஜ் இட்ஸ் லைக் வெரி ஹைஃபை. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஐபோன் அதுன்னு வச்சிருக்காங்க. சோ நான் கொஞ்சம் கெத்தா ஒரு போன் வைக்கணும்ல. பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. உங்க பொண்ணு பண்ற செலவுல எந்த செலவு உங்களுக்கு பயமா இருக்கு? எல்லாமே பயமா தான் சார் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே தான் சார் இருக்கு. அப்புறம் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அவர் ஆர்டிஎஃப்ஸ்ல இருந்தாரு, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி செலவுகள் அவசியப்படுத்துங்கறீங்க. இருக்கணும்னு. ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்ட்ட. ஒரு ஆர்டிஓ ஆபீசரை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு மாட்டேன். ஏன் மைக் பக்கத்துல வச்சு? மாட்டேன். ஏன்? என்னோட எக்ஸ்பென்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்க எக்ஸ்பென்ஸ்க்கு ஆர்டிஓ ஆபீசர் பத்தாது. ஐயோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. வேற எதற்காக இவர்கள் செய்கிற செலவு, பண்ற செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது? சாட்ட கொடுங்க. என் வீட்டுல வந்து 4 தான் சார் இருந்தது. சரி. அவன் வற்புறுத்தி LCD 38,000 ரூபாய் போட்டு வாங்கின சார். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. அது பிறகு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 4 பேர் 5 பேரை கூட்டிட்டு போறான் சார் படத்துக்கு. இவர் செலவுல? ஆமா, எனக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கவே இல்ல சார். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. ஓகே, வேற என்ன செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது? சார் செல்போன் வச்சிருக்காங்க, அதுலயும் பாட்டு கேக்குறாங்க, இது லேப்டாப்லயும் பாட்டு கேக்குறாங்க, சிஸ்டம் எல்லாத்துக்கும் தனித்தனியா பாட்டு கேக்குறாங்க. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. இது இல்லாம ஐபேட் 5th ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் வந்திருக்கான். அது வேணும்னு ஒரு ஆடம், அது 15,000க்கு நிக்கிறாங்க. பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிபால் ஊத்து சொன்னேன். அப்ப ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் மாத்திட்டே இருந்தா உங்களுக்கு அது நமக்கு வேற எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ண முடியாதனால ஒரே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இவங்க பண்ற செலவு எச்சலா எக்ஸ்ட்ரா வர ஒன்னு 15,000 30,000 என்ன ரேட்டுக்கு அப்படியே மாத்திட்டே இருக்கானுங்க. ஏன்டா இந்த மாதிரி இவ்ளோ டெக்னாலஜி ஏன் இப்படி முன்னேறிச்சுன்னு கூட ஒரு வெறுப்பு வருது. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை சாப்பிடுறதுங்கிறது வந்து இப்ப வந்து பாக்கெட் மணினால வீட்டுல சாப்பிடுறது ரொம்ப குறைஞ்சு எல்லாம் வெளியே சாப்பிடுறது. ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடலாம்டா. வான்கோழி ஃப்ரை, ஆம்பு கொஞ்சம் ரோஸ்ட். டோட்டலா குடும்பத்தை விட்டே ஒரு குழந்தைங்க வந்து விலகி போற ஒரு சிச்சுவேஷன் இந்த பாக்கெட் மணினால தலைவரே, இந்த முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த பாக்கெட் மணி தொடர்பாக வீடுகளுக்குள் நடக்கிற சண்டைகள் என்ன? எஸ், பாக்கெட் மணி பிரச்சனைனால நான் அப்பாட்ட லாஸ்ட் 2 months நான் பேசவே இல்ல. 2 மாசமாவா பேசவே இல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப நான் ஊருக்கு போயிருந்தப்ப கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருந்தோம், நான் மூஞ்சி கூட நான் பாக்க. ஓய், அப்படி என்ன பிரச்சனை? என்ன சொல்றது, இருக்கும்போது கேட்பேன், இல்லாதப்போ நான் கேட்க மாட்டேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். அது மாதிரிதான் ஒரு டைம் பணம் நிறைய வந்தது, பாட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து பணம் நிறைய வந்தது. சோ அந்த டைம்ல மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, புது மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். போனுக்கு எவ்வளவு கேட்டீங்க? போனுக்கு 9,000 கேட்டேன். 10,000. ஓகே, 10,000 ரூபாய். நான் ஒரு 3 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐபேட் ஐபாட்னு வச்சிருக்காங்க. அடுத்த வீட்ல 1000 இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? நான் வந்து 9,000 கேட்டேன், எனக்கு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. அது ஹாப்பி. சரி, அவங்க கையில காசு இருக்குன்னு தெரியுது, அதனால தான் நான் கேக்குறேன். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? ஆனா அவங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. சோ நான் டென்ஷன்ல நான் என்ன சொல்லிட்டேன், சரி நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்காது, அப்புறம் நிம்மதியா எனக்குன்னு ஒரு காரு பிளாட்னு செட்டில் ஆயிடுவேன். நான் வேலைக்கு போறப்ப நான் உங்க கையில எது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே இருந்து கடைசியில அப்பா என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை, இனிமே நீ எனக்கு பொண்ணு இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்ல, என்கிட்ட பேசாத. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. நான் அப்பா தான் எனக்கு செல்லம். அம்மா கூட எப்பவுமே சண்டை வரும். அது வந்து ஜாதகத்திலேயே சொல்லிட்டாங்க ஜோசியர், உங்க பொண்ணுக்கும் உங்க வைஃபுக்கும் ஆகாதுன்னு ஜோசியரே சொல்லிட்டாரு. சண்டையும் சச்சரவும் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. சோ என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்பாட்ட தான் போவேன். வீட்டுல எனக்கு சப்போர்ட்னு சொல்ற அப்பா தான் எப்பவுமே. சோ அவரே எனக்கு சடனா அப்படி சொன்னோன்னே என்னால அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏதோ ரொம்ப தனியா இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசமா நான் அப்பாட்ட பேசல. இப்போ பேசவே இல்ல. இப்போ போன்லயும் பேசல. இப்போ பேசுறீங்க. சமாதானம். ஆனா அந்த 2 மாசம் அப்பா வேற செல்லன்னு சொல்றீங்க, 2 மாசம் அப்பாட்ட பேசாம இருந்தது எப்படி இருந்துச்சு? நரகமா இருந்துச்சு சார்.
அழுகையா வரும். அழுகையா தனியா வரும். தூங்கும்போது அழுகையா ஒரு வரும். ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஏன் அப்படி சொன்னாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு கோபம். பாக்கெட் மணில ஆரம்பிச்சு 2 மாசம் பேச்சுவார்த்தை இல்ல. பேச்சு இல்ல. அவன் செஞ்சது நியாயமா ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட் பிரசன்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. அது எவ்வளவு பெரிய பிரஷர் இன்னைக்கு. குட் கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஷிப்பே அதுல இருக்கிற மாதிரி இருக்கும் சார். நம்ம அதுல ப்ரூவ் பண்ணனும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை. நம்ம எவ்வளவு மணி டசன்ட் மேட்டர் சார். மணி கம்ஸ் டுடே கோட் டுமாரோயா. ஒரு நல்ல பிரசன்ட் கொடுத்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணனும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கணும். மத்தவங்க கொடுக்கறத விட நம்ம யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும். ஓகே, என்ன கிஃப்ட்லாம் கொடுத்திருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. வேற என்ன பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க சம்பந்தமா வீடுகளுக்குள் சண்டை வருகிறதா? பர்த்டே gift வாங்குறது கூட மேட்டர். அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இவங்க லேட்டா வராங்க பாருங்க. அதான் பிரச்சனையே. கேட்டா இப்ப வடபழனில இருக்கு டி நகர், அப்புறம் half an hour கழிச்சு வடபழனில இருந்து நம்ம வடபழனினா வடபழனி நினைப்போம். அப்புறம் பார்த்தா இல்ல டி நகர்ல இருந்து வடபழனிக்கு வந்துட்டே இருக்கேன். நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழுச்சவாயங்களா? டிராபிக் நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை சீக்கிரமா முடிச்சிட்டு 7 o'clock உள்ள வீட்டுக்கு வந்துட்டா we feel happy. இதுல இந்த பாக்கெட் மணியை தாண்டி இத பத்தி கொஞ்சம் டீடைலா நம்ம பேசினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கறத மட்டும் எண்ணிப்பார். பர்த்டே கிஃப்ட் become a pressure. கிஃப்ட்ங்கிறதே ஹாப்பினஸோட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னுடைய ஸ்டேட்டஸ் சிம்பலாக நான் வைப்பதும் அல்லது பியர் பிரஷருக்காக வைக்கிறதும் உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். யூனிக்னஸ் நீங்க சொல்றதுக்கு முன்னால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மற்றவர்களோட சிறப்பான காஸ்ட்லியான ஒரு பொருளுங்கிறதா இருக்கு. இதுக்குள்ள ஒரு பெரிய போட்டி ஒளிஞ்சிருக்கு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் கொடுக்கிறது மூலம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீடைன் பண்ண முடியும் அல்லது நான் முக்கியமானவன்னு காட்ட முடியுங்கிறதே ஒரு பயங்கரமான போலித்தனம். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட ஒரு பெரிய பிரஷரை மாத்திருக்கு. ஒரு சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்த காசை கூட எல்லாம் திரும்பலாம் கேட்கறது, ரைட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போகும். சாமி கொடுத்த பணம். ஆனா அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதை விட பெரிய கிஃப்ட் அடுத்த தடவை கொடுக்கணும், அதை விட பெரிய கிஃப்ட் அவன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு இது எந்த இடத்துக்கு போய் முடிச்சிருக்கு பாருங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. மொபைல் வாங்கி கொடுக்கறது, Dress வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு பிடிச்ச ஒண்ணு வாங்கி கொடுக்கறது, வேற ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுன்னு ஒரு போட்டி உருவாயிருக்கு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இது பெரிய ஆபத்தான நிலை. பொய்த்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது போயிடும். தேவையில்லாம கிஃப்ட் வாங்காதீங்க, தேவையில்லாம பர்த்டே கிஃப்ட் கொடுக்காதீங்க. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். பணமும் கொடுக்காதீங்க. இது ஒரு மோசமான கலாச்சாரம். இப்ப அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இது பெரிய சிக்கலை உருவாக்கிரும். இப்படி ட்ரீட் இந்தியா முழுக்க எய்ட்ஸ் மாதிரி பரவி வச்சிருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ஒரு நண்பனை சந்தோஷப்படுத்துறா நினைச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள எவ்வளவு பொறாமையை வளர்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு பர்சனலா நீங்க சிந்திச்சு பார்த்தா தெரியும். இட்ஸ் a wrong signal. சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி விடும். ஏதோ ஒண்ணு கொடுங்க, ஏதோ ஒண்ணு வாங்கிக்கோங்க. அது ஒரு கிரீட்டிங் கார்டா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ரோஸா இருக்கலாம், ஒரு சாக்லேட்டா இருக்கலாம். விரலுக்கு தகுந்த மாதிரி தான் மாத்திக்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா. நான் வேதாந்தெல்லாம் பேச இது உங்களுக்கு பின்னால பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அண்ட் அது ரிலேட்டடா நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பாதுகாப்பற்றிருப்பதாக பெற்றோர்கள் பயப்படுவதையும் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கபடி வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.